முக்கிய செய்தி. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்பை ஆய்வு செய்ய கண்ணூர் விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டில் உள்ள கண்ணூர் விமான நிலையத்திற்கு சென்றடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல பேரை காணவில்லை என்னும் தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஏராளமான கட்சி தலைவர்கள், நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோர் நிவாரண நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக வயநாட்டில் உள்ள கண்ணூர் விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏராளமானோர் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்கள், நடிகர் நடிகைகள் உள்ளிட்டோர் முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு தங்களது நிவாரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிவாரண நிதியானது கேரள அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி வயநாட்டில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக கண்ணூர் விமான நிலையத்திற்கு சென்றடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகியிருக்கின்றது. அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக முதலமைச்சர் பினராயி விஜயன் வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கண்ணூர் விமான நிலையத்திற்கு சென்றடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.